நம்ம முதலமைச்சர் விஜய் அண்ணாவோட இன்னைக்கான சம்பவங்கள் பார்க்கலாமா? அதுல ஃபர்ஸ்ட் பொறுப்பு அமைச்சர்களை இன்னைக்கு நியமனம் பண்ணியிருக்காரு. கவர்மெண்டோட ஸ்கீம் வந்து எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் தனி மினிஸ்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. இது வந்து மினிஸ்டர்ஸ்க்கு ஒரு எக்ஸ்ட்ரா பொறுப்பு மாதிரி. அதனால தான் பொறுப்பு அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து திருவண்ணாமலையில் இருக்கீங்க அப்படின்னா மக்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும், இல்ல அங்க கடுமையான மழைனால வெள்ளம் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா அங்க பொறுப்பு அமைச்சர் யாருன்னா ஆதவ் அர்ஜுனா, அவரு முன்னாடி நின்று மக்களுக்கு உதவி பண்ணணும். இந்த மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்க்கும் ஒவ்வொரு மினிஸ்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. வந்து இந்த மாநகராட்சி நகராட்சியை ரொம்ப சுத்தமா கிளீனா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி கிளீனா இல்ல அப்படின்னா அந்த மாநகராட்சி நகராட்சியில் இருக்கிற அதிகாரிகள் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காரு, ஒரு வார்னிங் மாதிரி. இந்த பாட்டில் பிரச்சனை எப்ப முடியும் தெரியல. இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கக்கூடாதுன்னு சொன்னாலுமே நிறைய இடங்கள்ல வந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க. அதனால இந்த டாஸ்மாக் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற முக்கியமான அதிகாரிகள் மினிஸ்டர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு இன்னைக்கு ஒரு ஆலோசனை நடத்தியிருக்காரு. நிறைய டாஸ்மாக் ஊழியர்களும் வந்து ஒரு கோரிக்கை எல்லாம் வச்சிருக்காங்க. எங்களோட மாச சம்பளமே வந்து 10,000 12,000 தான். அந்த பாட்டிலுக்கு ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கி தான் நாங்கள் பொழப்ப ஓட்டிட்டு இருந்தோம். இப்போ அதுக்கு வந்து ஆப்பு வச்சிட்டீங்களே, இது பண்ணாதீங்க ப்ளீஸ், இல்லைன்னா எங்களோட சம்பளத்தையாவது நீங்கள் உயர்த்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய கோரிக்கையெல்லாம் வச்சிருக்காங்க. இப்போ அது தொடர்பாக ஒரு ஆலோசனை இன்னைக்கு நடந்திருக்கு. அதோட முடிவு என்ன அப்படின்னு சொல்லி கூடிய சீக்கிரம் வெளியே வரும்னு நினைக்கிறேன். கோவை சிறுமி அந்த பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான 2 பேரையும் இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர் போக்சோ கோர்ட்ல வந்து ஆஜர்படுத்தியிருக்காங்க. போலீஸ் தரப்புல இருந்து ஒரு 5 நாள் டைம் கேட்டிருக்காங்க. 5 நாள் டைம் கொடுங்க, நாங்கள் காவலில் வச்சு விசாரிச்சு சொல்றோம் அப்படின்னு. ஆனால் ஜட்ஜு வந்து 3 டேஸ் தான் டைம் கொடுத்துருக்காரு. 3 நாளில் நீங்கள் விசாரிச்சு சொல்லுங்க அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் 3 டேஸ்க்கு அப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். திருச்சி நியூஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த நர்சிங் காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து இறந்தது, அந்த தவறான சிகிச்சை கொடுத்துட்டாங்க, அதனால தான் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாணவிகள் எல்லாம் போராட்டம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தனி மருத்துவ குழு அமைச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அதோட அறிக்கை இன்னைக்கு வெளியே வந்திருக்கு. அந்த மாணவிக்கு ரொம்ப தரமற்ற மருந்து கொடுத்துருக்காங்க, அது குவாலிட்டியே இல்லாத ஒரு மருந்து கொடுத்துருக்காங்க, அதனால தான் அவங்க இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அந்த அறிக்கையில சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தரமற்ற மருந்து கொடுத்ததுனால கடுமையாக இதயத்தில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டு இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிய வந்திருக்கு. இப்போதைக்கு இந்த அறிக்கை வந்திருக்கு. அடுத்தது என்ன மாதிரி ஆக்ஷன் எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி கூடிய சீக்கிரம் தெரிய வரும்னு நினைக்கிறேன். அடுத்ததா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பெரிய ஒரு பாராட்டுகள். ஏன்னா கோவை மாவட்டத்துக்கு வந்து ஒரு தேசிய விருது கிடைச்சிருக்கு. சிறந்த ஊராட்சி ஒன்றியம், சிறந்த கிராம ஊராட்சி அப்படின்னு ஒரு கேட்டகரியில கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு 3வது பிரைஸ் கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல திரிபுரால இருக்கிற செபஹி ஜாலா அப்படின்னு சொல்லி ஒரு மாவட்டம், அண்ட் செகண்ட்ல ஒடிசால இருக்கிற கஞ்சம் அப்படின்னு சொல்லி டிஸ்ட்ரிக்ட் கிடைச்சிருக்கு. 3rd பிளேஸ் கோவை மாவட்டத்துக்கு கிடைச்சிருக்கு. வாழ்த்துக்கள் கைஸ். கோயம்புத்தூர்ல இருந்து யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதுதான் இன்னைக்கான விஷயங்கள். நாளைக்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம விஜய் வசந்த ஃபாலோ பண்ணிக்கோங்க.